தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு வேலை இருக்குது. அதை எடுத்து பண்ணிட்டாங்க. இன்னைக்கு இந்த பொருளாதாரத்தை டிசைட் பண்ணுறது கூகுள் தான். இப்போ இந்தியாவில் இருக்கிறவங்க உலகம் ஃபுல்லாக சாதனை பண்ணுறாங்க. ஆனால் நம்ம இங்கே என்ன பண்ணோம், நம்ம சாதனையை விட்டுட்டு உட்காந்துருக்கோம். ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் மட்டும்தான் அந்த சாதனை ஜெயிச்சுட்டே போகிறாங்க. ஒரு பொருள், ஒரு டூத் பேஸ்ட் வாங்கணும் அப்படின்னா அதுவும் கூகுளில் ரேட் பார்க்குறான். ஹலோ மக்களே, வணக்கம். என்னோட லைஃப்பில் நிறைய ரியல் ஹீரோவோட பார்த்தீங்கன்னா நான் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். ஆனால் இன்னைக்கு தான் முதல் முறையாக ஒரு ரியல் ஹீரோவை இன்டர்வியூ பண்ண போகிறேன். சார், அடுத்த கேள்வியாக பார்த்தீங்கன்னா, இன்றைய காலகட்டத்தில் கூட வேலை செய்கிறவன் அடிமட்டத்தில் வேலை செஞ்சுட்டே சாகிற வரைக்கும் அப்படியே செத்து போகிறான். ஆனால் வேலை செய்கிறவன் அவங்க குடும்பத்துலேயும் அப்படியே தான் இருக்காங்க. ஒரு சாமானியர்கள் வாழ்க்கையில் முன்னேறணும், ஒரு தொழிலதிபராக ஆகணும், இல்லை அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணலாம்? அவங்களோட எண்ணத்தில் என்ன மாதிரி மாற்றங்கள் வரணும்? அவங்க தொழிலில் என்ன மாதிரியான மாற்றங்கள் வரணும்னு நினைக்கிறீங்க? நம்ம அரசியல் பேச மாட்டோம், ஆனால் சில இடங்களில் அவங்களுடைய திறமையை பற்றி பேசுவோம். இப்போ எனக்கு கலைஞரை பற்றி ரொம்ப பிடிக்கும். அவருடைய உழைப்பு, திறமை இந்த அளவுக்கு மேலே வந்தார். எம்ஜிஆர் அப்படி தான். அவங்க கேரளாவில் இருந்து கண்டிக்கு போய் தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு பெரிய சாதனை படித்தார். அவங்க அம்மா சத்யா மேலே அவங்களுக்கு அவ்வளோ ஒரு பெரிய பாசம். அந்த கதைகள் படிக்கும் பொழுது எங்களுக்கு இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி அவங்கள நினைக்க கிடைச்சிட்டே இருக்குது. அந்த உழைப்பு எப்படி உழைச்சார், அவர் எப்படி மேலே வந்தார். இப்போ இன்றைக்கு நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கார். பணம் விட்டுருங்க, 70 வயது இளைஞராக சுற்றிக்கிட்டே இருக்கார். அவங்க தினமும் காலையில் எந்திரிச்ச உடனே இன்றைக்கு என்ன பிரச்சனைகளை நம்ம சார்ட் அவுட் பண்ணணும், எங்கே போகணுன்றதை அவங்க நினச்சி போயிட்டே இருக்காங்க. இப்போ ஒரு தொழில் முனைவோர் இருக்காங்க இல்லையா, மேலே வந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே சாதாரணமாக இருந்து மேலே வந்திருக்காங்க. அவங்க அன்றைக்கு என்ன நினச்சாங்க, ஜெயிக்கணும்னு நினச்சிக்கிட்டே வந்தாங்க. இன்றைக்கி இந்த சோசியல் மீடியா வந்ததுக்கப்புறம் எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இன்னைக்கு கிடைச்சா போதும். அந்த மாற்றம் எப்படி வரும்? அந்த மாற்றம் உருவாகணும்னா முதல்ல படித்தவங்க அவங்களுடைய இதில் முன்னேற பார்க்கணும். ஒருத்தன் டிப்ளமா சிவில் இன்ஜினியர் படிக்கிறான், ஒருத்தன் பிஇ படிக்கிறான், கோல்டு வாங்குறான். அதில் ஆணித்தரமாக நிற்கணும். அவங்க படிக்கிற வரைக்கும் நல்லா படிக்கிறாங்க. படித்து முடித்த உடனே இதை விட்டுடுறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்காக வேண்டி அங்கே வேலைக்கு போனேன் அப்படி போயிடுறாங்க. அந்த வெறி அவங்களுக்குள்ளே இருந்ததுன்னா அது நடக்கும். இன்றைக்கி இந்த பொருளாதாரத்தை டிசைட் பண்ணுறது கூகுள் தான். இன்றைக்கி நாங்கள் பில்டிங் கட்டி விற்கிறோம். நான் குவாலிட்டியாக விற்கிறேன், 100% குவாலிட்டியாக விற்கிறோம். அதுக்கு நிறைய சிஸ்டம் கவர்மெண்ட் போட்டிருக்காங்க. எல்லாத்துக்கும் என்ஓசி வாங்கி அதுக்கப்புறம் விற்கணும், குவாலிட்டி செக்கிங், இப்படி நிறைய இருக்குது. ஆனால் இதுக்கு அப்பால் பட்டது ஒருத்தர் இதை வாங்கணும் அப்படின்னா அது கூகுள் தான் டிசைட் பண்ணணும். ஒரு பொருள், ஒரு டூத் பேஸ்ட் வாங்கணும் அப்படின்னா அதுவும் கூகுளில் ரேட் பார்க்குறான். ஒரு டேப்லெட் சாப்பிட்ணுன்னாலும் கூகுளில் போட்டு ரேட் பார்க்குறாங்க. ஒரு துணியை செக் பண்ணால் கூட கூகுளில் போடுறாங்க. அப்போ எல்லாமே உங்களுக்கு இந்த பொருளாதாரம் எல்லாமே எங்கே இருக்குது? அதுக்குள்ளே போகுது. அப்போ நான் முன்னேறணும், ஒரு சாதாரண ஏழை மேலே வரணும் அப்படின்னா படிப்புக்கு அப்பால் பட்டு இப்போ தேவைப்பட வேண்டியது ஒன்று இருக்குது நமக்கு. இன்றைக்கு டிகிரி வாங்குறது ஒரு பக்கம், ஜெயிக்கிறது ஒரு பக்கம், அவங்க எல்லாம் ஏர்ன் பண்ணுறது ஒரு பக்கம், இதெல்லாம் தாண்டி எல்லா லாங்குவேஜும் கற்றுக்கணும். அவங்களுக்கு கம்ப்யூட்டரில் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சாதான் பொருளாதாரத்தில் எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு உலகம் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். அப்போ அவங்க தொழில் பண்ணும்போது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் தொழிலில் ஜெயிக்க முடியும். ஒன்று கற்றுக்கிட்டாங்கன்னா ஜெயிக்க முடியாது. என்னை எடுத்த உடனே கம்ப்யூட்டர் பண்ணால், சார் எனக்கு சாஃப்ட்வேர் பண்ண தெரியும் அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க. சாஃப்ட்வேரில் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்.
அப்போது அந்த தொழில் ஜெயிக்கிறதுக்கு அவங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் யாருன்னா கொடுத்தா கூட பண்ணலாம். இப்போ அதுக்கு நாங்கள் ஒரு சிஸ்டம் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் வந்து பொதுமக்களுக்கு இப்போ இளைஞர்கள் சொல்கிறதுக்கு இப்போ நாங்கள் அதுக்கு ஒரு சிஸ்டம் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு கிளப்பு மாதிரி, ஒரு கிளப்புக்கு வந்து 20 பேர். அந்த கிளப்பில் மாதத்துக்கு ஒரு தொழிலதிபர்கள் மேலே கொண்டு வரணும். அதுக்கு நாங்கள் அந்த தொழில் சேரும் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவோம். அங்கே ஒரு கிளப்புடைய இன்சார்ஜ் இருப்பார். எல்லாரும் 10% போடணும், நாங்கள் 100% போடுவோம். அதில் வர ப்ராஃபிட்டை அடுத்தவருக்கு இன்வெஸ்ட் பண்ணணும். இப்படி ஒரு கான்செப்ட் நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அப்போது சாதாரண ஒரு ஆளு கூட இன்வெஸ்ட் பண்ணி அவனுக்கு அந்த தொழிலையும் சொல்லி கொடுத்து இப்படி தமிழ்நாடு ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கு ஒரு சிஸ்டம் நாங்கள் வந்து உருவாக்கியிருக்கோம். அது பண்ணாலும் அந்த பண்ணக்கூடியவங்களுக்கு வெறி வரணும். இந்த இளைஞர்களுக்கு இப்போ என்னென்னா விழிப்புணர்வு நம்ம வந்து கொண்டு வரணும். அதை கொண்டு வந்தால் தான் எல்லாருக்கும் திறமை இருக்குங்க. திறமை இல்லாத யாருமே கிடையாது. நம்ம தான் நினச்சிட்டு இருக்கோம் மேலே வந்தவங்களுக்கு திறமை, கீழே இருக்கிறவங்க தான் மேலே வர முடியும். ஒரு கோடீஸ்வரர் வீட்டு பையன் அப்பா சம்பாரித்து வச்சுருப்பார், அதில் தாங்க டெவலப் பண்ணணும். ஆனால் சாதாரண ஏழை வீட்டு பையன் அவனாக மேலே வருவான். அவங்க பிறக்கும்போது கஷ்டம் இருக்கும், அது சிந்திக்கிறதே கிடையாது. ஜெயிக்கிறவனுக்கு நம்ம எப்படி பிறந்தெல்லாம் சிந்திக்க மாட்டான். நம்ம எப்படி ரீச் ஆக போகிறோம் அப்படின்றது தான் அவனுடைய நோக்கமே. அந்த உணர்வு வந்து ஒருத்தருக்கும் உருவாகணும். இப்போ நம்ம இந்த வீடியோ நம்ம சொல்லி இப்போ சொல்கிறதே இதில் கொஞ்சம் பேர் அதை மாறினாங்கன்னா அவங்களுக்குள்ளேயே ஒரு புத்துணர்வு ஏற்படும். நம்ம ஏன் மாற்றி பண்ணி பார்ப்போம், காலையில் எழுந்திரிச்ச உடனே ஏன் இப்படி சிந்திக்கிறோம். ஒரு 21 வயசு வரைக்கும் சிந்திக்கலாங்க, ஜாலியாக இருக்கலாம். 60 வயசுக்குள்ளே 40 வயசு சொல்கிறாங்க, 60 வயசுக்குள்ளே நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் பண்ணணும்ல. அந்த இடத்துல வந்து நீங்கள் நின்று நான் தாண்டான்னு அப்படி கால் மேலே கால் போட்டு உட்காந்து நான் வளர்த்த குடும்பத்தை பாரு, நான் பண்ண பிஸ்னஸை பாரு, நான் எங்கே நிற்கிறேன் பாரு, என்னால் எவ்வளோ பேர் மேலே வராங்க பாரு, எத்தனை பேருக்கு தொழில் கொடுத்துருக்கேன் பாருன்னு ஒருத்தரும் நம்ம நினைக்கணும். ஜப்பானில் வேலை செய்யலாம் அவங்களால இருக்கவே முடியாது, போய் பேச மாட்டாங்க. ஜப்பானியர் வந்து நம்ம அங்கே இருக்கிறத எடுத்துக்கிற மாதிரி அவங்க கிட்ட இருக்க நல்லதை எடுத்துக்கிறோம், உழைக்கும்னு நினைக்கிறான். அதே மாதிரி சைனாவும் அப்படிதான். சைனாக்காரன் உள்ள ஃபுல்லாக அவங்களும் உழைக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் இது எல்லாத்தோட எல்லா கண்ட்ரியும் இன்றைக்கி பாருங்கள், கேரளாவிலேருந்து விவேக் ராமசாமின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் அமெரிக்கா தொழிலதிபருக்கு நிற்கிறார். ஒரு இந்தியன், கேரளாவில் பிறந்தவர், அங்கே நிற்கிறார். அப்போது நம்மளுடைய மூளையை ஒரு இந்தியன் வந்து அவ்வளோ பெரிய ஒரு வல்லரசு நாடுன்னு அமெரிக்கா இருந்தது இல்லைங்களா, அங்கே சாதனை பண்ணியிருக்காங்கல்ல. ஆமாம். அப்போ இந்தியாவில் இருக்கிறவங்க உலகம் ஃபுல்லாக சாதனை பண்ணுறாங்க. ஆனால் நம்ம இங்கே என்ன பண்ணோம், நம்ம சாதனையை விட்டுட்டு உட்காந்துருக்கோம். ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் மட்டும்தான் அந்த சாதனை ஜெயிச்சுட்டே போகிறாங்க. மற்ற ஆட்கள்லாம் நம்மளால முடியலை, அவங்க அப்படி அவங்கள வந்து தாழ்த்திக்கிறாங்க. ஏன் தாழ்த்தணும்? எனக்கு 2 கை இருக்குது, ஒரு வாய் இருக்குது, 2 கால் இருக்குது, எனக்கு மூளை இருக்குது. அந்த சிந்தனை உனக்குள்ளேயும் இருக்க, ஏன் இல்லை? எல்லாருக்கும் இருக்குது. அவரை பார்த்து இப்போ அமெரிக்காவுடைய அதிபருக்கு நிற்கிறாரு, அதை நினைக்கணும். கண்ணதாசன் வந்து நிறைய வரிகள் எழுதியிருக்காரு, இப்போ வர வைரமுத்து எழுதுகிறாரு. அந்த ஒரு வரிகளையும் பார்க்கும்போது ஒருத்தருக்கும் புத்துணர்வு வரும். ஆனால் அவங்க மியூசிக்காக பார்க்குறாங்க, ஆனால் கருத்தை பார்க்கறது இல்லை. நெஞ்சே எழுகின்றாரு ஏஆர் ரகுமான் பெண்களுக்கு. அப்படி நிறைய பாடல்கள் வருது இல்லையா, அது மாதிரி நிறைய ஒன்றா புரிஞ்சு அவங்க ஜெயிக்கிறதுக்கு இருந்தாங்கன்னா நிறைய பேர் ஊக்குவிக்கிறதுக்கு காத்துட்ருக்காங்க. இளைஞர்கள் ஒன்றுடாமல் உழைக்கணுன்ற எண்ணத்தை உருவாக்கி ஜெயிக்கணுன்ற நினச்சாங்கன்னா இன்றைக்கும் ஒரு மாறுதல் உருவாகும். கவர்மெண்ட்டை நம்பி பண்ண வேண்டியதில்லை, உன்னை நம்பி பண்ணால் கவர்மெண்ட் மாறிடும். அவங்க வேலையை பார்க்குறதுக்கு பண்ணிகிட்டே இருக்காங்கல்ல, விட்றாங்களா? உழைச்சிக்கிட்டே இருக்காங்க.
இப்போ நம்ம நாட்டு பிரதமர் உலகம் ஃபுல்லாக சுற்றுறாரு. அவரை ஒரு நாள் தக்க வைக்க பார்க்குறாரு. அந்த கருத்தை எடுத்துக்கங்க. ஃப்ளைட்லேயே சுற்றிட்டு இருக்காரு. நாளைக்கு எந்த நாட்டுக்கு போகிறேன், அடுத்த நாளைக்கு எந்த நாட்டுக்கு போகிறேன், எப்பப்போ போகிறேன், இப்படி சுற்றிக்கிட்டே இருக்காரு. அந்த வயசில் அவர் உழைக்கிறான் போது இந்த வயசில் உழைச்சோம்னா அவர் வயசில் ரீச்சிங் எப்படி இருக்கும்? அது மாதிரி இருக்குமா? அது மாதிரி எங்களை மாதிரி ஆட்கள்லாம் கீழேருந்து மேலே வந்ததுனால இந்த மாதிரி இளைஞர்கள் காத்துட்டு இருந்தாங்கன்னா நாங்களே அவங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவோம். நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. வேலைகள் நிறைய இருக்குது. இங்கே நிறைய ஒர்க் இருக்குது. கான்ட்ராக்ட் நிறைய எடுக்கலாம், நிறைய ஓன் பிஸ்னஸ் பண்ணலாம். அதெல்லாம் நிறைய பண்ணாங்கன்னா கைத்தொழிலுக்கே நிறைய வேலை இருக்குது. கைத்தொழில் இருக்குல்ல, தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு வேலை இருக்குது. அதை எடுத்து பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு தான் எடுத்துக்காட்டாக இருக்கும். தமிழ்நாடு இளைஞர்கள் தான் ஒரு மாற்றத்தை உருவாக்குனாங்கன்னு ஒரு போராட்டம் எல்லா ஊர்லேயும் பண்ணுவாங்க. அதுதான் வட இந்தியர்களுக்கு வேலை கிடையாது. இங்கே வேலை விட்டுடுறோம், அவங்க வந்து வேலை செய்கிறாங்க. டீ முன்ன கேரளாவில் உள்ளவங்க டீ கடை வச்சுருப்பாங்க. ஒரு நாள் வந்தோடனே கிளாஸ் கழுவுவாங்க, அடுத்த நாள் டீ ஆற்றுவான், 3 நாள் கடை வச்சுருப்பான். ஆனால் நம்ம பார்த்துட்டே இருப்போம். இப்போ பார்க்குற நேரம் இல்லை. ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ வட இந்தியர் வேலைக்கு வந்துட்டாங்க, வட இந்தியர் வேலைக்கு வந்துட்டாங்க. அப்போது அதை ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கிட்டு நம்ம வேலை செய்யணும், நம்ம வேலை செஞ்சு நம்ம உழைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்களையும் கூட கோஆப்ரேட் பண்ணி நம்ம பண்ணோம்னா இந்த இளைஞர்கள்லாம் ஜெயிக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தமிழ்நாட்டில் வழி இருக்குது. நம்ம முதல்வர் அதான் எதிர்பார்க்குறாரு. ஆமாம், அது கண்டிப்பாக அவர் பண்ணுவார். மற்றவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. அவருடைய ஒரு இதுவும் ஒரு பெரிய சாதனை பண்ணணும் அப்படின்னு தான் அவர் நினைக்கிறாருன்னு எனக்கு தெரியும். அது இளைஞர்கள் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். கட்சிக்கு அப்பாற்பட்டது இது, கட்சி கிடையாது, கட்சிக்கு அப்பாற்பட்டது. மற்ற கட்சி உள்ளவங்க அது அவங்களுக்குள்ளே என்ன பேசிக்கலாம். நம்ம பார்க்குற விதம் அப்படி தான் தோணுது என்னுடைய நோக்கத்தில். அது கண்டிப்பாக நடக்கும். நாளைக்கு கூட ஈசிஆர் உள்ள ஒரு குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய மீட்டிங் இருக்குது. குறிப்பாக தமிழ்நாட்டில் பண்ணுறதுக்கு ஜிஆர்டியில் போடுறாங்க. ஏன்னா இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உகந்த இடம்னு உலகமே நினச்சிட்ருக்கு. அது கண்டிப்பாக நம்ம இளைஞர்களுக்கும் ஒரு பெரிய சான்ஸ் இருக்குல்ல, அதை எடுத்துக்கிட்டோம்னா சிறப்பாக இருக்கும். இதுதான் இளைஞர்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு உண்டான வழி. ஏழையும் மேலே வரலாம், பிறப்பு எப்படி வேணாலும் இருக்கலாம், ஒரு இறப்பு ஒரு சாதனைன்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்ம சொல்கிறோம். ரொம்பவே அழகாக சொல்லியிருந்தீங்க. ஒரு சாமானியர்கள் மேலே வரணும்னா ஒரு தொழில் கற்றுக்கும் போது அந்த தொழிலில் மொத்தமாக என்ன இருக்கோ, ஒரு விஷயம் மட்டும் கிடையாது, அந்த தொழிலில் இருக்கிற எல்லா விஷயத்திலையும் கற்றுக்கிட்டா இன்னும் அழகாக மேலே வரலாம் அப்படின்றதே ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க.